திருப்பாயன் இரண்டாம் குலோத்துங்கன். அத்தியாயம் 27. திருக்கழிப்பாலை தேர்தல். பூமி தாயின் சிரசுக்கு மேல் நெருப்பு சூரியன் தொங்கிக் கொண்டிருந்தான். ஆனால் அவன் இன்று அவள் தலையில் நெருப்பை வாரி கொட்டவில்லை. கதகதப்பான வெந்நீரில் குளிப்பாட்டுவது போல தன் இளம் உஷ்ண கதிர்களை தெளித்து கொண்டிருந்தான். பூதாகாரமான பருந்துகள் வட்டமிட்டு பறப்பதைப் போல சில கரிய மேகப்படலங்கள் சூரிய வெளியில் ஆங்காங்கே மிதந்து கொண்டிருந்தன. அவற்றின் குளிர்ச்சியான நிழல்கள் பூமியை தழுவி செல்லும் போதெல்லாம் இயம்புதற்கரிய ஒருவித மனானந்த சுகம் ஊற்றெடுத்தது. நிலப்பரப்பு ஒரே சமயத்தில் நிழலும் ஒளியுமாக பிரிந்து நிற்கும் போது ஒரு தெய்வீக சித்திரமே அங்கு ஜீவ கலையுடன் சிருஷ்டியாகி பொலிவுடன் முருவளித்தது. இயற்கையின் இத்தகைய எழில் திரு நடனங்களை எல்லாம் பார்த்து பார்த்து மனம் பூரித்து கொண்டிருந்தாள் பரிவாதினி. ஆனால் முக்கோக்கிழானடியோ அதிலெல்லாம் தன் கவனத்தை செலுத்தாமல் குதிரையை காற்று வேகமாக செலுத்துவதிலேயே கவனமாக இருந்தாள். அழகிய இரு பெண்களை சுமந்திருந்ததாலோ என்னவோ அந்த குதிரை அளவுக்கு மீறிய உற்சாகத்துடன் அஸ்திர பாய்ச்சலில் பாய்ந்தோடி கொண்டிருந்தது. குதிரை சவாரி செய்வது பரிவாதினிக்கு இதுவே முதல் அனுபவம் ஆகையால் குதிரையின் வேக ஓட்டத்தை சமாளிக்க முடியாமல் சில சமயம் மூச்சு திணறினாள். அப்போதெல்லாம் தனக்கு முன்னால் அமர்ந்து குதிரையை செலுத்தி சென்ற முக்கோ கிழானடியின் தோளை இறுக கட்டிப்பிடித்து கொள்வாள். பயந்த குரலில், மெல்ல பொங்கல் இளவரசி, மெல்ல பொங்கல் என்று முனகுவாள். முக்கோ கிழானடி பின்னால் திரும்பி பார்த்து புன்முறுவலுடன், பயப்படாதே பரிவாதினி என்று சொல்லிக்கொண்டு முன்னிலும் அதிவேகமாக குதிரையை செலுத்துவாள். பரிவாதினிக்கு உள்ளூர திகிலே ஏற்பட்டுவிட்டது. ஏதோ மரண யாத்திரை செய்வது போலத்தான் அவள் நடுங்கிக் கொண்டிருந்தாள். உலகமே தலைகீழாக கிர் என்று சுழல்வது போல அவளுக்கு தோன்றியது. அப்படி சுற்றும் உலகில் இயங்கும் சித்திரமாக தென்பட்ட இயற்கை காட்சிகளும் இடையிடையே அவள் மனத்தை ஈர்க்காமல் இல்லை. அதையெல்லாம் விட அவளுக்கு அந்த ஒரு ஒலிதான் மிகவும் பிடித்திருந்தது. ஓடும் குதிரையின் லய சுத்தமான குளம்பொலிதான் அது. ஆகா, இந்த அபூர்வமான ஒலிக்கு ஏற்ப எழிசை வல்லபி பாட, நான் வீணை வாசிக்க, அந்த இன்னிசையை கேட்டால் எப்படி இருக்கும்? நாத பிரம்மமே பாகாய் கரைந்து ஆராய் ஓடிவிட மாட்டானா என்றெல்லாம் எண்ணி வியந்தாள். தனக்கு ஏற்பட்ட பயத்தை போக்க தனது கவனத்தை அந்த குதிரையின் குளம்பொலியில் லயிக்க செய்தாள். ஆயினும் இடையிடையே குதிரை மேடு பள்ளங்களை தாண்டும் போது ஏற்பட்ட அதிர்ச்சி குலுக்கலால் அவளுடைய பயம் வினாடிக்கு வினாடி வளர்ந்து கொண்டே இருந்தது. குதிரை ஏற்றம் என்பதே ஒரு கடினமான கலை. அந்த கலையை பெரும்பாலும் ஆண்களே கற்று தெளிய முடியும். அதற்கு இயற்கையிலேயே அமைந்த அவர்களின் உடல் பலமும் மனோபலமும் உதவி செய்கின்றன. ஆயினும் அவர்களில் ஒரு சிலரால் தான் அதில் முழு திறமை பெற்ற வல்லுநர்களாக ஆக முடிகிறது. பெண்களுக்கும் அந்த கலைக்கும் பொருந்தி வருவதே இல்லை. ஏதோ ஒரு சில பெண்கள் பகீரத முயற்சி செய்து குதிரை மேல் ஏறி உட்கார்ந்ததும் அதை முன்னால் ஒருவனும் பின்னால் ஒருவனும் பிடித்து செல்ல அலங்கார ஊர்வலமாக ஓட்டிச் செல்லலாம். ஆனால் இந்த முக்கோ கிழானடியோ அசுவ சாஸ்திரத்தின் எல்லையையே கண்டு அதற்கு அப்பாலும் போய்விட்ட ஒரு மாவீரனைப் போல குதிரை சவாரி செய்கிறாளே. களைப்போ பயமோ இன்றி பேய் மகள் போல புறவியை ஓட்டுகிறாளே. சில பொழுது நேரத்தில் பலகாத தூரம் பின்னால் ஓடி மறைந்து விட்டதே. இவள் என்ன பெண் பிறவியா அல்லது அசுர ஆண் பிறவியா? இவ்வாறெல்லாம் எண்ணி எண்ணி வியப்பால் வெலவெலத்து போனாள் பரிவாதினி. உச்சி பொழுது சிறிதே சாய்ந்தது. ஓடும் குதிரையின் நிழல் மேல் திசையிலிருந்து கீழ்த்திசைக்கு கொஞ்சமாக திரும்பியது. மிக தொலை தூரத்தில் ஒரு ஊர் இருப்பது தெரிந்தது. அதை சுற்றி பசுமையான வயல்வெளிகள் பறந்து கிடப்பதும் புலனாகின. ஆவினங்கள் எங்கோ மேய்ந்து கொண்டிருந்ததன் அறிகுறியாக அவற்றின் கழுத்தில் கட்டிய மணிகள் குலுங்கும் மெல்லோசை லேசாக கேட்டது. முக்கோ கிழானடி புறவியின் வேகத்தை சிரித்து தனித்தாள். இரட்டை குளம்பொலி எழுப்பி 4 கால் பாய்ச்சலில் சென்று கொண்டிருந்த குதிரை தன் கழுத்தை பக்கவாட்டில் வளைத்து கொண்டு யானை ஓட்டம் ஓடியது. உயிர் பயம் நீங்கியவள் போல பெருமூச்சு விட்ட பரிவாதினி, என்ன இளவரசி, காளத்தி தேவர் இருக்கும் இடத்திற்கு வந்துவிட்டோமா என்று ஆவலுடன் கேட்டாள். இல்லை என்று சொல்லிக்கொண்டே குதிரையை நிறுத்தி கீழே குதித்தாள் முக்கோ கிழானடி. பரிவாதினியும் இறங்கினாள். இவ்வளவு நேரம் குதிரை சவாரி செய்து வந்து இப்போது இறங்கி தரையில் நின்றதும் அவளுக்கு கால்கள் இரண்டும் கூசுவன போலவும் கண்கள் மயங்கி தலை கிர்ரென்று சுற்றுவது போலவும் இருந்தது. சாலை ஓரம் இருந்த ஒரு கொன்றை மரத்தடியில் போய் களைத்து அமர்ந்து விட்டாள். குதிரையின் முதுகை தட்டி கொடுத்து அதை அந்த ஞாழல் மர வேறு ஒன்றில் கட்டிவிட்டு திரும்பிய முக்கோ கிழானடி, என்ன வாதினி, மிகவும் களைப்பாக இருக்கிறதா என்று கனிவுடன் வினவினாள். ஆம் என்று பரிதாபமாக தலையசைத்த பரிவாதினி, ஏன் இளவரசி, குதிரையை கட்டிவிட்டீர்கள்? காளத்தி தேவர் இங்கே வருவாரா என்று ஏக்கத்துடன் கேட்டாள்.
தன் காதலனை பார்க்க அவள் படும் அவஸ்தையையும் துடிப்பையும் காண முக்கோ கிழானடிக்கு உள்ளூர சற்று வியப்பாகவே இருந்தது. அதை வெளியே காட்டிக்கொள்ளாமல், இல்லை வாதினி, அதோ தெரிகிறதே, அந்த ஊர்தான் திருக்கழிப்பாலை என்பது. சோறுடையாளின் சொந்த ஊர் அது. அங்கே இன்று தேர்தல் நடக்கவிருக்கிறது. அந்த தேர்தலை பார்வையிட காளத்தி தேவர் அவ்வூருக்கு வந்திருந்தாலும் இருக்கலாம். ஆகையால் நாம் இருவரும் சமண சந்நியாசினிகள் போல வேடமிட்டு கொண்டு போகலாம். காளத்தி தேவர் இங்கு இருந்தால் அவரிடம் உன்னை சேர்த்து விடுகிறேன் என்று புன்முறுவலுடன் சொன்னாள். பரிவாதினியும் உற்சாகமாக எழுந்து நின்றாள். அவள் முகம் மகிழ்ச்சியொளி பெற்று ஒளிர்ந்தது. களைப்பும் சோர்வும் போன இடம் தெரியவில்லை. ஆயினும் எதையோ நினைத்து தயங்கினாள். அதை அறிந்த முக்கோ கிழானடி சிரித்து கொண்டே, என்ன பரிவாதினி, ஏன் தயங்குகிறாய்? சந்நியாசினி வேடத்தில் போய் அவரை பார்க்க வெட்கப்படுகிறாயா என்று கேட்டாள். ஆமாம் இளவரசி என்று மெல்ல இழுத்தாள் பரிவாதினி. நியாயமான வெட்கம்தான். ஆனால் நாம் இப்போது அரச குடும்ப ஆடைகளுடன் அவ்வூருக்கு போனால் மக்கள் நம்மை சூழ்ந்து கொண்டு நமது காரியத்தை கெடுத்து விடுவார்கள். காளத்தி தேவருக்கும் அது சங்கடமாக இருக்கும். இன்று அங்கு தேர்தல் நடக்கப் போகிறது. நானோ சேதி நாட்டின் இளவரசி, நீயோ பிரதம அமைச்சரின் தம்பி மகள். நாம் இருவரும் இந்த சமயத்தில் அங்கு நேரடியாக போனால் யாரோ ஒரு வேட்பாளரை மக்கள் பலமாக ஆதரிக்க ரகசிய பிரச்சாரம் செய்யத்தான் வந்திருக்கிறோம் என்று தேர்தல் அதிகாரிகள் எண்ணுவார்கள். சோநாட்டின் தேர்தல் முறைக்கு இது முரணானது. எனவேதான் இந்த யோசனையை சொன்னேன் என்றாள் முக்கோ கிழானடி. அப்படியானால் சரி இளவரசி என்றவாறு முக்கோ கிழானடி கொடுத்த துறவு கோல ஆடைகளை அணிய ஆரம்பித்தாள் பரிவாதினி. சற்றைக்கெல்லாம் அங்கே 2 சமண சந்நியாசினிகள் நின்றிருந்தார்கள். பரிவாதினியின் வேட பொருத்தத்தை கண்டு முக்கோ கிழானடி வியந்தாள். முக்கோ கிழானடியின் சந்நியாசினி கோலத்தை கண்டு பரிவாதினி ஆச்சரியமுற்றாள். இருவரும் ஒருவரையொருவர் பார்த்து புன்னகை பூத்து கொண்டனர். அறிவுள்ள அந்த குதிரையும் அவர்களை நோக்கி தலையசைத்து கனைத்து தன் வியப்பை காட்டிக்கொண்டது. இளவரசி, குதிரையை எங்கே விடப் போகிறீர்கள் என்று கேட்டாள் பரிவாதினி. அது இங்கேயே கட்டி கிடக்கட்டும், நாம் விரைவில் திரும்பி வந்துவிடலாம் என்று சொல்லிக்கொண்டே புறப்பட்டாள் முக்கோ கிழானடி. அவளை பின்தொடர்ந்தாள் பரிவாதினி. அவளுடைய பூ போன்ற மென்மை உள்ளம் காளத்தி தேவனை பார்க்கும் பாக்கியம் கிடைத்தால் அவனிடம் என்னென்ன பேச வேண்டும் கேட்க வேண்டும் என்பவனற்றுக்கெல்லாம் பிரமாதமாக திட்டமிட்டு கொண்டு சென்றது. தில்லையிலிருந்து தெற்கு நோக்கி சுமார் 7 கல் தூரத்தில் அமைந்திருந்தது திருக்கழிப்பாலை என்ற அந்த அழகிய ஊர். அவ்வூர் பாடல் பெற்ற ஸ்தலமாகும். 2ஆம் ராஜாதிராஜன் காலத்தில் கொள்ளிடத்தில் பெருவெள்ளம் ஏற்பட்டு அந்த ஊர் அழிந்துவிட்டது என்று சரித்திரம் தற்போது கூறுகிறது. சோழ நாடு மொத்தம் 9 மண்டலங்களாக பிரிக்கப்பட்டிருந்தது. அவற்றில் சோழ மண்டலம், ஜெயம் கொண்ட சோழ மண்டலம், அதிராச மண்டலம், தொண்டை மண்டலம், வேங்கை மண்டலம் முதலானவை சோநாட்டின் பிரதான மண்டலங்களாக விளங்கின. ராஜராஜ சோழன் காலத்திலிருந்து அவனுடைய பேரன் காலம் வரை மும்முடி சோழ மண்டலம் என்ற ஈழ நாடும், மலை மண்டலம் என்ற சேர நாடும், ராஜராஜ பாண்டிய மண்டலம் என்ற பாண்டிய நாடும் சோழ சாம்ராஜ்யத்தின் மண்டல கூறுகளாக விளங்கின. 3 தமிழ் நாடுகளும் ஒரே கொடியின் கீழ் வாழ்ந்த காலம் அதுதான். முதலாம் ராஜாதிராஜன் ஆட்சிக்கு பிறகு ஈழ நாடும், பாண்டிய நாடும், சேர நாடும் சோழ நாட்டின் பிடியிலிருந்து விடுதலை பெற்று பழையபடி தனியாட்சி நடத்த தொடங்கின. இப்போது அனபாயன் குலோத்துங்கனின் ஆட்சியில் அவை நேச நாடுகளாக விளங்கின. சோழ நாட்டின் ஒவ்வொரு மண்டலமும் பல வள நாடுகளாக பிரிக்கப்பட்டிருந்தது. 2 பெரிய ஆறுகளுக்கு இடைப்பட்ட நிலப்பகுதி ஒரு வளநாடு என்று இருந்தது. ஒவ்வொரு வளநாடும் பல கோட்டங்களாக வகுக்கப்பட்டிருந்தன. பல ஊர்கள் சேர்ந்தது ஒரு கோட்டம் ஆயிற்று. பல சிற்றூர்கள் சேர்ந்தது ஒரு சதுர்வேதி மங்கலம் என்று அழைக்கப்பட்டது. 30 பகுதிகளை சேர்த்தது ஒரு ஊர் எனப்பட்டது. இவையே சோழ நாட்டின் நில ஆட்சி அமைப்பு முறையாகும். திருக்கழிப்பாலை 30 குடும்பிகள் இணைந்த ஒரு வளமிக்க ஊராகும். கொள்ளிட பாசனம் அவ்வூரை அப்படி வளம் கொழிக்க வைத்திருந்தது. எங்கு திரும்பினும் மரகத பச்சை வண்ணம் போர்த்திய பயிர்களும் காய், கனி, கிழங்கு, மலர் செடி கொடிகளும் செழிப்புடன் காணப்பட்டன. ஊரை சுற்றி ஆல், அரசு, அத்தி, புளி, புன்னை, தென்னை, பனை, மா, பலா, பாதிரி, வேம்பு, வேல், கொன்றை, நாவல் முதலான பல மரங்கள் வானுயர்ந்து வளர்ந்தும் தரை கவிழ்ந்து தாழ்ந்தும் நின்றிருந்தன. அவற்றின் நடுவே அழகிய வீதிகளும் எழிலார்ந்த கோயிலும் துல்லியமான நீர் நிறைந்த குளங்களும் கற்றளி, மண்டலி, விழல் கூரை, ஓலைக்கூரை முதலானவையிலான வீடுகளும் காண்போர் மனதை கொள்ளை கொண்டன. அன்று சோழ நாடு முழுமையிலும் தேர்தல் நடந்து கொண்டிருந்தது. திருக்கழிப்பாலையும் அதற்கான தயார் நிலையில்தான் விளங்கியது.
3 ஆண்டுகளுக்கு ஒருமுறை இம்மாதிரி தேர்தல் நடப்பது வழக்கம் என்றாலும் இந்த தேர்தல் ஒரு பெரிய பொது பிரச்சனையை உள்ளடக்கி கொண்டிருந்ததால் மக்கள் அந்நாளை மிக உற்சாகமாக எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். பேரரசன் அனபாயன் செய்து வந்த தில்லை திருப்பணிகளில் ஒன்றான கோவிந்தராச பெருமாள் மூர்த்தத்தை அகற்றும் செயல் நீதியானதா அநீதியானதா என்பதை மக்கள் அவனுக்கு உணர்த்தி காட்டும் தேர்தல் அல்லவா அது. எனவேதான் அன்று சோழ நாடு ஒரே பரபரப்பில் ஆழ்ந்திருந்தது. திருக்கழிப்பாலை ஊர்ச்சபை கட்டிடத்தை நோக்கி ஜனங்கள் கும்பல் கும்பலாக போய்க் கொண்டிருந்தார்கள். அங்குதான் தேர்தல் அலுவலகம் இருந்தது. ஒவ்வொருவர் முகத்திலும் உற்சாகம் கரை புரண்டது. அத்துடன் தவிர்க்க முடியாத ஒருவித கிளியும் ஊடாடி கொண்டிருந்தது. அந்த கூட்டத்தினர் இடையே 2 சமண சந்நியாசினிகளும் நடந்து சென்றார்கள். அவ்வீதியின் நடுநாயகமாக வானிலை கண்ட கச்சிராயரின் வீடு இருந்தது. அவ்வீட்டின் எதிரே அழகிய பந்தல் ஒன்று போடப்பட்டிருந்தது. அதில் மகர மாவிலை தோரணங்கள் தொங்கவிடப்பட்டிருந்தன. பட்டு படுதாக்களில் திருச்சிற்றம்பலம் பணிவோம் என்றும் அனபாய குலோத்துங்க சக்கரவர்த்திகள் நீடூழி வாழ்க என்றும் எழுதப்பட்டிருந்தன. உயர்ந்த கம்பம் ஒன்றில் புலிக்கொடி பட்டொளி வீசி பறந்து கொண்டிருந்தது. திவ்ய திருநீறு அணிந்த கோலத்துடன் விளங்கிய கச்சிராயர் ஊர் மக்களிடம் ஏதோ அன்பொழுக பேசிக்கொண்டிருந்தார். அருக குரத்தியர் அந்த வீட்டை கடந்து அப்பால் சென்றனர். வீதியின் இறுதியில் ஒரு பெரிய வீடு இருந்தது. அதுவும் தோரணங்கள் முதலானவற்றால் அலங்கரிக்கப்பட்டு வீட்டின் மேலே புலிக்கொடியும் பறந்து கொண்டிருந்தது. ஆனால் அவ்வீட்டு சுவர்களில் எல்லாம் பெரிய பெரிய திருநாமக்குறிகள் தீட்டப்பட்டிருந்தன. நெற்றியிலும் மார்பிலும் புஜங்களிலும் வயிற்றிலும் தென்கலை திருநாமங்கள் துலங்க களப்பாளராயர் கருடபதி வாயிற் திண்ணையில் அமர்ந்து வீதியில் வருவோர் போவோர்க்கெல்லாம் கையெடுத்து கொண்டிருந்தார். வீட்டினுள்ளே யாரோ சிலர் கும்பலாக அமர்ந்து ரகசியம் பேசுவது போல மெல்ல பேசிக் கொண்டிருந்தனர். சந்நியாசினி வேடத்தில் இருந்த முக்கோ கிழானடி அந்த வீட்டை கடக்கும் போது சற்றே தயங்கி நின்று தன் பார்வையை செலுத்தினாள். அங்கு எதையோ கண்டு விட்டவள் போல பரபரப்புடன் விரைந்து நடந்தாள். அவள் பின்னால் வந்த பரிவாதினியும் ஏனோ சிறிது தயங்கினாள். அதை அறிந்த முக்கோ கிழானடி திரும்பி, ஏன், என்ன தயக்கம் என்று மிக தனிந்த குரலில் கேட்டாள். ஒன்றுமில்லை இளவரசி, என்னை அறியாமலேயே என் கால்கள் பின்னால் இழுபடுகின்றன என்று குழறினாள் பரிவாதினி. சரி சரி, சீக்கிரம் நட என்று சொல்லிக்கொண்டே வேகமாக நடந்தாள் முக்கோ கிழானடி. அந்த வீதியிலிருந்து அடுத்த வீதிக்கு திரும்பிய போது சட்டென்று நின்று பின்னால் திரும்பி பார்த்தாள். கருடபதியின் வீட்டு எதிரே யாரோ சிலர் நின்று அவளை கூர்ந்து நோக்கி கொண்டிருந்தது தெரிந்தது. அவர்கள் பக்கத்தில் சேணம் பூட்டப்பட்டிருந்த குதிரையொன்று கமுக மரத்தின் பூ விழுது போன்று தனது வாலை சுழற்றி ஆட்டிக்கொண்டு நின்றிருந்தது. மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.